வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் மரன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடியிருப்புகளுக்கு அண்மையில் இருக்கும் மயானங்களை அகற்றக் கோரி புத்தூர் மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழு எடுத்த நடவடிக்கைகள் எவை? டாக்டர் தேவானந்தா கேள்வி. 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்படை முன்னாள் ஊடக பேச்சாளர் DKP தசாநாயக்காவுக்கு பிணை வழங்க முடியாது என கோட்டை நீதிவான் லங்கா ஜெயரட்ன அறிவிப்பு. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆயுதம் ஒன்றினால் தலை மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினாலேயே உயிரிழந்திருப்பதாக 2வது தடவையாகவும் மரண பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் 13வது துணை ஜனாதிபதியாக வெங்கையா நாயுடு பதவியேற்பு. வடகொரிய நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர தென்கொரியாவும் அமெரிக்காவும் முன்வந்துள்ளன. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மக்கள் குடியிருப்புகளுக்கு அண்மையில் இருக்கும் மயானங்களை அகற்றக் கோரி புத்தூரில் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது. மக்களின் வாழ்விட சூழலை பாதுகாத்து கிராமிய கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற கோஷத்துடன் புத்தூர் மேற்கு கலைமதி கிராம மக்கள் இன்று காலை வலிகிழக்கு பிரதேச சபை தலைமை பணிமனைக்கு முன்பாக ஒன்று திரண்டு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாத காலமாக மாகாண உள்ளூராட்சி அமைச்சுக்கு எதிராக மேற்படி கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்த இந்த கிராம மக்கள் இன்றைய தினம் வலிகிழக்கு பிரதேச சபை தலைமை பணிமனைக்கு முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் குறித்து போராட்டத்தை ஒழுங்குபடுத்திய சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து வரும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பிரேதங்களை எரியூட்டும் மயானங்கள் இருந்து வருகிறது. இந்த மயானங்களில் பிரேதங்கள் எரியூட்டப்படும் போது உருவாகும் பிரேத புகையானது மயானங்களுக்கு மிக அருகில் வசிக்கும் குழந்தைகள், கர்ப்பிணிகள், நோயாளர்கள் உள்ளிட்டோரால் சுவாசிக்கப்படுவதுடன் தாங்க முடியாத துர்நாற்றத்தையும் அனுபவிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. அதேவேளை அரைகுறையாக எரிந்த உடற்பாகங்கள் மற்றும் எலும்பு பகுதிகள் பிற விலங்குகளால் எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் உள்ள குடியிருப்புகளினுள் விடப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் சூழல் மாசடைவும் உளவியல் ரீதியிலான தாக்கமும் ஏற்படுகிறது. எனவே மக்களின் அன்றாட வாழ்வுக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருந்து வரும் மயானங்கள் அச்சத்தையும் அருவருப்பையும் சுகாதாரமற்ற சூழலையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறு அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னைய காலங்களில் மக்களின் குடியிருப்புகள் இல்லாத இடங்களில் இருந்து வந்த மயானங்களை சுற்றி சனத்தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் உழைக்கின்ற ஏழை தொழிலாளர்களின் காணி மற்றும் வீட்டு தேவையின் காரணமாகவும் குடியிருப்புகள் தோன்றியுள்ளன. இந்த மக்கள் கடந்த கால கொடிய யுத்தத்தின் காரணத்தினால் தம் காணிகளை இழந்து இடம்பெயர்ந்தவர்களும் கூலி தொழிலாளர்களும் கூலி விவசாயிகளும் ஆவர். எனவே அவர்களின் வாழ்வுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற மயானங்கள் அகற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஒன்றாகும். மக்கள் குடியிருப்புகளிலிருந்து தூரமாக அமைந்துள்ள மயானங்களை பயன்படுத்துவது இன்றைய போக்குவரத்து வசதிகள் சிறப்பாக உள்ள நிலையில் சாத்தியமானதாகவே இருக்கிறது. ஆனால் பண்டைய வழக்கம் என்ற பழமை சிந்தனையும் ஆதிக்க சாதி மனப்பான்மையும் கொண்ட சிலர் குறிப்பிட்ட சில கிராமங்களில் மக்களின் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருந்து வரும் மயானங்களில் பிரேதங்களை எரியூட்ட வேண்டும் என விடாப்பிடியாக நிற்கின்றனர். இதில் பாரம்பரியம் என கூறிக்கொண்டு உள்ளார்ந்தமாக பண்பாட்டு ஆதிக்கத்தை உழைக்கும் சாதாரண மக்களின் மீது திணித்து வருகின்றனர். இந்த விடயத்தில் பாதிக்கப்படும் மக்களை தமது அயலவர்களாகவோ தமிழர்களாகவோ ஏன் மனிதர்களாகவோ காண தயாராக இல்லாத இழிநிலை கண்டிக்கப்பட வேண்டியதாகும். இத்தகைய மயான பிரச்சனையானது புத்தூர் மேற்கு கலைமதி கிராமத்தில் உள்ள கிந்துப்பட்டி, புன்னாலைக்கட்டுவன் வடக்கு, திடட்புலம், உரும்புராய் வடக்கு, சரஸ்வதி திருநெல்வேலி பாட்பண்ணை, உரும்புராய் செல்வபுரம், உரும்புராய் யோகபுரம், இளங்காடு, கோண்டாவில் கலைவாணி, கொக்குவில் பிரதேசத்தில் யாழ் மருத்துவப்பீட மைதானம் மற்றும் மாணவர் விடுதி ஆகியவை அமைந்துள்ள பிரதேசம், மல்லாகம் தெற்கு மற்றும் ஊரடு மேற்கு, பொக்கணை ஆகிய இடங்களில் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மக்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள மயானங்களை அகற்ற கோரிய தொடர் கவனஈர்ப்பு போராட்டமானது 31 நாட்களையும் தாண்டி இடம்பெற்று வருகிறது. மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கும் சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் வெளிப்படையாகவும் உளவியல் ரீதியாகவும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் மயானங்கள் அகற்றப்பட வேண்டும் என சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எடுத்த நடவடிக்கைகள் எவை என டாக்டர் தேவானந்தா கேள்வி எழுப்பியுள்ளார். மனித உரிமை ஆணைக்குழு நடவடிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே செயலாளர் நாயகம் மேற்படி கேள்வியை எழுப்பியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், முக்கியமான நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கு அவர்களின் கடமைகளை
செவ்வனே செய்வதற்கு ஊக்கமளிப்பதற்கு தேவையான கொடுப்பனவுகளும் ஏனைய வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். எனவே பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகளின் திறமைகளையும் அதன் மூலம் மக்கள் போதிய பலனடைந்துள்ளார்களா என்று மதிப்பீடு செய்வதும் பொருத்தமானது என்று எண்ணுகின்றேன். ஆணைக்குழுவின் தொலைநோக்கில் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கும் மற்றும் அனைவரது மனித உரிமைகளை மதிக்கும் சமூகத்தை உருவாக்குவதற்கு பங்களிப்பு செய்வதென்று பொருந்தியுள்ளது. அதேபோன்று ஆணைக்குழுவின் பணிக்கூற்றில் மனித கௌரவத்தை மதித்தல், பன்முகத்தன்மையை மதித்தல், சமத்துவமும் பாரபட்சமின்மையும் உறுதிப்படுத்தல், சமாதானம், உண்மை மற்றும் நீதியை நிலைநிறுத்துதல், சுதந்திரத்தை பேணல், பொறுப்பு கூறல், சேவையாற்றுதல், பணிவுடன் செயல்படல், நேர்மையை பேணல், வெளிப்படைத்தன்மை பேணல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் தலைமைத்துவத்தை வழங்கவும் ஆணைக்குழு உறுதி பூண்டுள்ளது. மேற்கூறிய விழுமியங்களை பேணி ஆணைக்குழு தொழிற்படும் பொழுது சகல மக்களும் விசேடமாக வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவையும் அதன் சேவைகளையும் இலகுவாக அணுகுவதற்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உள்ளேயும் மற்றும் அதன் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் சேவைகளின் ஊடாகவும் பால் நிலைமையை பிரதான செயல்பாடுகளுக்கும் கொண்டு வருதல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உள்ளேயும் அதன் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் சேவைகளின் ஊடாகவும் பன்முகத்தன்மையை அங்கீகரித்தலும் மதிப்பளித்தலும் ஆகிய ஏற்பாடுகளுக்கு இணைவாக செயற்பாடுவதென்று உறுதி பூண்டுள்ளது. நான் மேலே விவரித்த உயர்தரமான விழுமியங்களும் வழிகாட்டுகைகளும் எவ்வளவு தூரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் நாடு முழுவதும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான முறைப்பாடுகளை புலனாய்வு செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமின்றி நீதி கிடைக்க செய்யப்பட்டுள்ளதா, பரிகாரங்கள் காணப்பட்டுள்ளனவா, நஷ்ட ஈடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா என்றும் நாடு முழுவதும் சமத்துவமாக கடமைகளை நிறைவேற்றியுள்ளதா என்றும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் அம்மாகாணத்தின் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தொட்டுணரக்கூடியதாக தெரியவில்லை என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவட்டங்களில் வாழுகின்ற வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்டுள்ள மக்கள் மனித உரிமைகள் மீறல்களுக்கு உட்படும் போது மனித உரிமை ஆணைக்குழுவினை இலகுவாக அணுகக்கூடிய தன்மையும் நீதியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவே தெரிகின்றது. எனவே அம்மாவட்ட மக்கள் இலகுவாக மனித உரிமைகள் ஆணைகளின் சேவைகளினை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும். ஆணைக்குழுவின் உறுப்பினர்களின் அணுகுமுறைகள் வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு குறைந்த பணச்செலவிலும் இலகுவான முறையிலும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும். வடமாகாணத்தில் பல முறைப்பாடுகள் போதிய அளவு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமல் தேங்கி கிடப்பதாக அறிய கிடைக்கின்றது. இந்த விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். விசாரணைகள் முடிந்தவுடன் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் முறையான வகையில் அமுல்படுத்தப்படல் வேண்டும். வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் யுத்த காலத்தின் போது காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் பல மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளனர். முறைப்பாடுகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏதாவது நடவடிக்கைகளோ விசாரணைகளோ மேற்கொண்டிருக்குமாயின் அவ்விசாரணைகளின் பின்னரான சிபாரிசுகள் எவை என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இதற்கு ஆவண செய்யுமாறு சம்பந்தப்பட்டவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாரிய அளவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அவ்விடயங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய பரிகாரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ச்சியாக
குரல் கொடுத்து வருகின்றோம். அதேபோல் வன்முறைகளை தூண்டிவிட்டு அதை ஆதரித்தவர்களும் மனித உரிமைகள் அதிக அளவில் நடந்தேறுவதற்கு அந்த பாதிப்புக்குள்ள மக்களை வழிநடத்தியவர்களும் மனித உரிமைகளை மீறிய குற்றவாளிகளாக காணப்பட்டு அவர்கள் மீதும் பாரபட்சமற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இத்தகையவர்களின் தவறான வழிகாட்டலையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி படுகொலியில் விழுந்து இன்று சமூகத்தில் பாதிக்கப்பட்டு பரிதாபகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும். அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையிலான தீர்வு ஒன்றை வழங்குவதே ஈடற்ற இழப்புகளை சந்தித்து நம்பிக்கையினத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நிரந்தர பரிகாரமாக அமையும் எனவும் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி கூறியுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வைத்து 2008ஆம் ஆண்டு 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உத்தரவின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் கடற்படை முன்னாள் ஊடக பேச்சாளர் கே.பி. தசாநாயக்காவுக்கு பிணை வழங்க முடியாதென கோட்டை நீதிவான் லங்கா ஜேரட்ன நேற்று அறிவித்தார். தசாநாயக்கா சார்பில் கடந்த தவணையில் முன்வைக்கப்பட்ட எழுத்தூடான பிணை கோரல் தொடர்பில் தீர்ப்பு அறிவித்தே நீதிவான் இந்த அறிவித்தலை விடுத்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் மன்றில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி அச்சலா செனவிரட்னாவின் வாதங்களை கருத்தில் கொண்டு தற்போது வெலிசரை கடற்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தசநாயக்காவின் உடல் நிலைமையை பரிசோதித்து அவரால் மன்றில் ஆஜராக முடியாத அளவில் சுகையினமாக உள்ளாரா என்பதை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை ஊடாக உறுதிப்படுத்தவும் நீதிவான் உத்தரவிட்டார். இதனைவிட கடத்தப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் திருகோணமலை கேன்சைட் எனப்படும் ரகசிய சிறை கூடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பல தொலைபேசி அழைப்புகளின் பதிவுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளில் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த தொலைபேசி அழைப்பு பதிவுகளை மையப்படுத்தி சிறப்பு விசாரணை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இது தொடர்பில் விசாரணை செய்யும் பிரதான விசாரணையாளர் போலீஸ் பரிசோதகர் நிசாந்த சில்வா கோட்டை நீதிவானுக்கு அறிக்கை ஊடாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கடற்படை முன்னாள் ஊடக பேச்சாளர் கொமாண்டர் டி.கே.பி. தசாநாயக்கா உள்ளிட்ட 7 பேரில் விளக்கமறியலில் இருந்து வரும் 6 பேரின் விளக்கமறியல் காலத்தை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை கோட்டை நீதிமன்றம் நீடித்தது. அத்துடன் கைது செய்வதற்காக தேடப்பட்டு வரும் கடற்படை லெப்டினன்ட் கொமாண்டர் பிரசாத் கெட்டியாராட்சியை கைது செய்ய பிடியாணையை நீடித்தார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஆயுதம் ஒன்றினால் தலை மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினாலேயே உயிரிழந்திருப்பதாக 2வது தடவையாகவும் மேற்கொள்ளப்பட்ட மரண பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்ட மரண பரிசோதனை அறிக்கைக்கும் அரச ரசாயன பகுப்பாய்வாளர்களின் விசாரணை அறிக்கைக்கும் இடையில் கடும் முரண்பாடுகள் இருந்ததை அடுத்து சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரான லசந்த விக்ரமதுங்கவின் உடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலிருந்து வெளிவரும் சண்டே லீடர் பத்திரிகையின் ஸ்தாபகரும் அதன் முதலாவது ஆசிரியருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அப்போதைய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கொடிய யுத்தத்தை கடுமையாக விமர்சித்து வந்ததுடன் யுத்தத்துக்காக கொள்வனவு செய்யப்பட்ட மிக் விமான கொள்வனவு உட்பட ஆயுத கொள்வனவின் போது இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் தன்னுடைய பத்திரிகையில் பல தகவல்களை அம்பலப்படுத்திய நிலையிலேயே லசந்த படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதனால் இந்த படுகொலைக்கும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரர் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருப்பதாக வெளிப்படையாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனினும் லசந்தவின் படுகொலை தொடர்பிலான விசாரணைகளை அப்போதைய மகிந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டிருந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து அதிகாரத்துக்கு வந்த மைத்திரி ரணில் அரசாங்கம் லசந்தவின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்தது. இதற்கமைய லசந்தவின் படுகொலை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த படுகொலைக்கு ராணுவ புலனாய்வாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக நீதிமன்றில் அறிவித்திருப்பதுடன் சிலரை கைது செய்து நீதிமன்றில் நிறுத்தினர். அதேவேளை லசந்தவின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கும் அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கைக்கும் கடும் முரண்பாடுகள் இருப்பதை கண்டுபிடித்திருந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மற்றொரு பிரேத பரிசோதனைக்கு கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய நீதிமன்றின் உத்தரவின் பேரில் லசந்தவின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு 2வது தடவையாகவும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு நேற்றைய தினம் கல்கிசை நீதிவான் நீதிமன்றில் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கல்கிசை பிரதான நீதிவான் முகமது மிகைலிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு அமைய லசந்தவின் தலை மீது தொடர்ச்சியாக பல தடவைகள் மொட்டையான ஆயுதம் ஒன்றினால் தாக்குதல் நடத்தியதனாலேயே அவர் உயிரிழந்திருந்தமை தெரிய வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
நானும் ஒரு ஸ்ரீலங்கா பிரஜை என்ற வகையில் தமிழ் மொழியில் பேச முடியாததையிட்டு மிகவும் வெட்கப்படுகின்றேன் என ஸ்ரீலங்கா நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த அமைச்சர் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உரையாற்றுகையில், இதனை பாரிய குறைபாடாகவே நான் கருதுகின்றேன். ஸ்ரீலங்காவின் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாவது நாட்டின் பிரதான மொழிகளான சிங்களம், தமிழ், ஆங்கிலம் போன்ற மும்மொழிகளை கதைக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். அவ்வாறு அமையும் பட்சத்திலேயே அனைத்து இன மக்களின் தனித்துவங்களையும் மதிக்கும் பக்குவமான சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். அத்துடன் நான் நண்பர் ரெஜினோல்ட் குரே ஆற்றிய உரையை கேட்டுக்கொண்டிருந்த போது என்னை பற்றியே நான் தாழ்வாக எண்ணியதுடன் வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் எனவும் தெரிவித்தார். உயர்கல்விக்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதானது எதிர்காலத்தில் வளமான இலங்கையை தோற்றுவிப்பதற்கான முதலீடாக அமையும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கோமாகம தியகம பிரதேசத்தில் நிறுவப்பட்ட தொழில்நுட்ப நிறுவனத்தை மாணவரிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில், அனைத்து மாணவர்களுக்கும் 13 வருட அடிப்படை கல்வி கட்டாயமாக்கப்பட உள்ளது. இந்த காலப்பகுதியில் இறுதி 2 வருடங்களில் சகல மாணவர்களுக்கும் கணனிகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தொழிற்கல்வியை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். என்டிடி தொழில்நுட்ப நிர்வாகத்தில் உயர்கல்வி தொடரும் மாணவர்கள் பொறியியல் பட்டத்தை பெறுவதற்கான அமைப்பை தோற்றுவிப்பதும் இங்கு அவசியமாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சமுர்த்தி கொடுப்பனவுகள் நிறுத்தப்படவோ அல்லது குறைக்கப்படவோ மாட்டாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று தெரிவித்துள்ளார். சமுர்த்தி கொடுப்பனவுகள் நிறுத்தப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து நாட்டின் பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த சில நாட்களாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் சமுர்த்தி கொடுப்பனவுகள் தொடர்பான விவாதத்தின் போது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சூடான நிலை ஏற்பட்டிருந்தது. அதனை அடுத்து நாடாளுமன்ற செயற்பாடுகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் சமுர்த்தி கொடுப்பனவுகள் நிறுத்தப்படவோ அல்லது குறைக்கப்படவோ மாட்டாது என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் முயற்சியாளர் வர்த்தக கண்காட்சி ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பமாகி நடைபெற்றது. குறித்த வர்த்தக கண்காட்சி நிகழ்வானது யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றதுடன் வடக்கு மாகாண முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வானது யாழ் மாவட்ட சுயதொழில் உற்பத்தியாளர்களையும் வர்த்தகர்களையும் ஊக்குவிக்கும் முகமாக நடைபெற்று வருகிறது. விசேஷமா அந்த போதியளவு அறிவை உங்களுக்கு நாங்கள் இலவசமாக பெற்று தருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். குமரவேல் மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இந்த இவ்வாறான கண்காட்சிகள் ஒரு இவ்வாறான உற்பத்தி பொருட்கள் இங்கு நமது மாவட்டத்திலே இடம்பெறுகின்றன என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் அவ்வாறான பொருட்களை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்ற கணவருக்கு தெரியாது இவ்வாறான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று தெரியாமல் இருக்கின்றன. ஆகவே அந்த உற்பத்தி பொருட்களை இங்கு எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அறிவதற்கும் வருங்காலத்திலே அவர்களை அவர்களோட தொடர்புபடுத்தி இதை விரிவுபடுத்துவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த 20 உப அலுவலகங்கள் இருப்பதாக கூறினார். பலமான அபிவிருத்திக்கான முயற்சி ஆணையம் மற்றும் சிறு வியாபார அபிவிருத்தி இலக்கின் கீழ் தொழிலற்ற இளைஞர் பிரிவுகளின் தொழில் முயற்சியாளர்களை இறுதி செய்தல், உயர்கல்வியை தொடர முடியாத இளைஞர்கள் வியாபாரத்துறையில் ஈடுபட செய்தல், வியாபாரங்களின் பலன்கள் தன்மையை அதிகரிக்க செய்தல், வியாபாரத்தில் முதலான துணை சேவைகளை வழங்குதல் ஆகிய விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தி உற்பத்தி மற்றும் வியாபார நடவடிக்கைகளில் வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்கு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உறுதியாக இந்த பிரிவு வழங்குகின்றது. சைவ தமிழ் மறுமலர்ச்சியில் இளைஞர்களின் பங்கும் பணியும் என்ற தொனி பொருளில் உலக சைவ இளைஞர் மாநாடு யாழ்ப்பாணம் இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. தமிழ் எங்கள் மொழி சைவம் எங்கள் வழி என்ற பிரதிபலிப்புடன் குறித்த மாநாடு நடத்தப்படுகிறது. குறித்த மாநாட்டில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த மண்ணிலே இருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே எவ்வாறான செயல் திட்டங்களை எந்தெந்த வழிமுறைகளிலே செய்ய வேண்டும். டாக்டர் நந்தகுமார் அவர்களை நான் 10 வயது 11 வயதில் இருந்து அவரை நன்கு அறிந்தவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நாங்கள்
சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.